உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேரு? அட்ரஸ் எல்லாம் கேட்டு வந்தீங்களா? குட், பிரயாக்ராஜ் இல்லையா? ஸோ பிரயாக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்களா? கொஞ்சம் ஒரு மொழி பாடம் மாதிரி, ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வேற வழி இல்லை, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்ல அர்த்தம். பிரயாக் அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 2 வார்த்தைகளோட இணைவு தான் அது. ஒன்று பர அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் ஆக் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பர அப்படிங்கிற வார்த்தையும் ஆகுங்கிற வார்த்தையும் இணையும் பொழுது பிரயாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக அது மலருது. நம்ம ஊர்ல நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 2 வார்த்தைகள் இணையும் பொழுது அது ஒரு கூட்டு வார்த்தையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இதை வந்து பிரயாகுங்கிறது வடமொழியில இருக்கக்கூடிய வார்த்தை. அதாவது இது ஹிந்தி இல்லை, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அதோட 2வது வார்த்தைக்கு போயிடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரயாக்ல வந்து ஆகுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆகுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நெருப்பு வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வகையான தன்மையில வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆகுன்னு நம்ம சொல்லுவாங்க. அதோடைய வார்த்தையோடைய அந்த விதையிலிருந்து தான் யக்ஞம், யாகம் இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து ஆகுங்கிறது ஒரு எப்பொழுதுமே உருவாக்கப்பட்டு சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்புக்கு வந்து ஆகுன்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு இந்த பிரா அப்படிங்கிற வார்த்தையோடைய தொடர்புகள் உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நான் அதை கான்சியஸா பார்த்துருக்க மாட்டோம். ஒருத்தர் சிவனா இருக்கிறாரு அப்படின்னா அதை காட்டில அவர் உச்சத்தன்மையில் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பரமசிவன் அப்படின்னு பேர். அதே மாதிரி சக்தி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பராசக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு இடத்துல மட்டும் அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடிய ஆகு இல்லாம எல்லா இடத்துலையும் அந்த நெருப்பு சூழ்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரயாக் அப்படின்னு பேர். ஸோ இப்போ பிரயாகுங்கிறதோடைய பேர் காரணம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது எதுக்கு கொண்டு போய் இந்த இடத்துல பேர் வச்சாங்க அப்படின்னா காரணப்பெயர் அப்படின்னு தான் அதுக்கு சொல்லணும். இப்போ முதல்ல இதை வந்து வேத காலத்துல இதுக்கு பிரயாகுன்னு தான் பேர். ஸோ 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு வந்து அலகாபாடுன்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. அதனால திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க, பழைய பெயர் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிரயாகுன்னு அந்த காலத்துல இருக்கும்போது அந்த காலத்துல வந்து இங்க ரிஷிகள்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் இது. சப்த ரிஷிகள் எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. அடிக்கடி இங்கிருந்து ஒரு சுமாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளதான் எல்லாருமே இருந்தாங்க. பரத்வாஜ முனிவர்னு சொல்லி ஒரு முனிவரை கேள்விப்பட்டிருக்கலாம், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்கவர், கௌதமர், அதுக்கப்புறம் அத்திரி. இந்த மாதிரி எல்லாருமே வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியாவை சுற்றி தான் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான கும்பமேளா மாதிரியான காலகட்டம் வரும்போது அவங்க எல்லாம் இங்க ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க. சப்த ரிஷிகள் வந்து வேத காலத்துல இருந்து இருந்த இடமும் அதீதமான வேதங்களுடைய சப்தங்களை வந்து அவங்க வந்து பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து காஸ்மிக் பிளேன்ல இருந்து ரிசீவ் பண்ணதுனாலதான் ஆங்கிலத்துல ரிசீவ்னு சொல்றதுனால அவங்களை ரிஷின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த மாதிரி நம்மளுக்காக ஒவ்வொரு பகுதிகளையும் வேதத்தோட பகுதிகளையும் நம்மளுக்காக கொண்டு வந்தா அலைவரிசையை உணர்ந்து அதை நமக்கு கொடுத்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் இங்க இருந்த இடம். இப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தொடர்ந்து இங்க வந்து யாகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பெரிய பெரிய நெருப்புகள் வச்சு யாகம் பண்ணாங்களான்னா இப்ப நம்ம வந்து தூணி பண்றோம் பாருங்க இல்லையா, நம்ம நாத்து தூணின்னு சொல்லி பண்றோம். அது மாதிரிதான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த யாகத்தை பண்ணிட்டு. இப்ப நம்ம 2 வேலை மட்டும் செய்யறோம், அவங்க 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளை தவிர வேற எங்கேயாவது நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி தூணி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அது பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க, அதுலதான் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது 24 மணி நேரமும் இடைவிடாம இருக்கும். அப்ப அதுல ஆகுன்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு அங்க இடைவிடாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன சொல்றோம், பிரயாகுன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு இப்படி ஒரு மதிப்பீடுகள் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு
இந்த பிரயாகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த இடத்துக்கு பிரயாகுன்னு பேர் இல்லை. ஏன் இந்த இடத்துக்கு பிரயாகுன்னு பேர் இருக்குதுன்னா, இதுல வந்து இங்க கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் மூன்றும் ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய திரிவேணி சங்கமமா இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து யோக மரபுல இருந்து பார்த்தாலும் இதுக்கு பிரயாகுங்கிறதுக்கான பெயர் காரணத்தை நம்ம இதுல விளக்கிடலாம். என்ன அப்படின்னா, யோக மரபுல வந்து நம்ம உடம்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்புல வந்து 72,000 நாடிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, உடம்புலன்னா பிசிக்கல் பாடியில இல்லை, நமக்கு ஒரு எனர்ஜி பாடின்னு இருக்கு, அதாவது பிராண உடல்னு ஒன்று இருக்கு. அந்த எனர்ஜி பாடியில நம்மளுக்கு அந்த எனர்ஜி சப்ளை பண்றதுக்கான ஒரு வயர்ஸ் மாதிரி இருக்கிறது, இல்ல ஒரு கெனால் மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லலாங்க, நாடிகள்னு பேர். அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இப்போ இந்த 72,000 நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட லைன்ஸும் நெட்ஒர்க்ஸுமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 108 பகுதிகள் வந்து இந்த 72,000 நாடிகள் வந்து 108 பகுதிகளாக என்ன ஆகுதுன்னா ஜங்ஷன்ஸ் ஏற்படும். இந்த ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல மேஜரா இடத்துல வந்து அந்த நாடிகள் எல்லாம் குழுமறை இடங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆற்றல் உடல்ல, அதாவது பிராண உடல்ல, அது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த 108 பகுதிகளும் இந்த 10 இடங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம குறுக்கிக்கிட்டே போகும்போது முக்கியமா இதெல்லாம் சேர்ந்து இதை எல்லாத்தையும் ஆட்டு வைக்கக்கூடிய நாடிகள் 72,000 நாடிகளையுமே ஆட்டு வைக்கக்கூடிய நாடிகள் வந்து 3 நாடிகள் தான் செயல். ஒண்ணு வந்து சூரிய நாடி, இன்னொன்னு வந்து சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் அது வந்து சூக்ஷ்ம நாடி அப்படின்னு சொல்லி மூணாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடி. அதை வந்து வடமொழியில ஈடா நாடி, பிங்கள நாடி, சுஷ்மண நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புடைய வலது பக்கம் வந்து ஈடா நாடியும், இந்த பக்கம் வந்து இடது பக்கம் வந்து பிங்கள நாடின்னு ஒரு நாடி இருக்கு. இது வந்து சூரியனை குறிக்குது, இது வந்து சந்திரனை குறிக்குது. அதனால தமிழ் இதுக்கு சூரிய நாடி, இதுக்கு சந்திர நாடின்னு பேர். இப்போ இந்த சூரிய நாடியும் சந்திர நாடியும் நம்ம உடம்புல வந்து செயல்பட ஆரம்பிச்சு ஒரே நேரத்தில் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா, நம்மளுடைய வலது பக்கம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ப்ராசஸ், நம்ம பிரெயினோட ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வேலை செய்யும், ஆப்போசிட்டா நாடிகளுக்கு நம்ம எதிராக வேலை செய்யும். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடி வேலை செஞ்சிச்சுன்னா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வலது பக்கம் வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக்கலா யோக மரபுல சொல்லக்கூடியது. அப்போ இந்த எல்லா நாடிகளும் 72,000 நாடிகள் இருக்கு இல்லையா, இந்த 72,000 நாடிகளும் 108 பகுதிகளில் ஜங்ஷன் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த 108 பகுதிகள்லாம் ஜங்ஷன் ஆகி கடைசியில 72,000 நாடியும் ஒரு இடத்துல ஜங்ஷன். அது எங்க ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புருவ மத்தியில ஜங்ஷன் ஆகுது. அப்ப அந்த புருவ மத்தியில ஜங்ஷன் ஆகும்போது இந்த நாடிகளை பத்தியும் அந்த நாடிகள் சார்ந்த யோக முறைக்கு வந்து குண்டலினி யோகம்னு பேர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மூலாதார சக்கரத்துல இருந்து ஆரம்பிச்சு 7 சக்கரங்கள் பத்தி சொல்லுவாங்க. அப்ப இந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு வந்து ஆக்னா சக்கரம் அப்படின்னு இதுக்கு பேர். ஆக்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகுன்னு இப்பதான் சொன்னோம், பிரயாகோடைய எண்டு பார்ட் சொன்னோம் இல்லையா. ஆக்னா சக்கரம் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா தூண்டப்பட்ட ஒளி அப்படிங்கிறது தான் அந்த ஆக்னா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பிரயாகுங்கிறது வந்து எப்படி இதுல ஆகு இருக்குதோ அதே ஆக்னா தான் இங்கேயும் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க வந்து இந்த பூமியோடைய ஆக்ன சக்கரம் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஈடா நாடி, பிங்கள நாடி, சுஷுமண நாடி எப்படி இணையுதோ அதே மாதிரி இங்க கங்கை, யமுனை, சரஸ்வதிங்கிறது இணையறதுனால இது வந்து நம்ம புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆக்ன சக்கரம் மாதிரி இந்த பூமிக்கு இதுதான் புருவ மத்தி அப்படின்னு நம்ம மைண்ட்ல எடுத்துக்கலாம். அப்ப அதனாலதான் வந்து இந்த ஆக்னா சக்கரத்தை ரெஃபர் பண்றது வந்து ஒரு நம்ம உடம்புலன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு ஆக்னா சக்கரம்னு சொல்றோம். ஆனா இங்க பரவி இருக்கிறதுனால இது வந்து பிரயாகுன்னு சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி அதை ஆக்ன சக்கரம் அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுக்கணும்னா, ஆக்னாங்கிறத நெருப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சிவனுடைய நெற்றிக்கண் பகுதிகள் எல்லாம் நம்ம வந்து சினிமால எல்லாம் கூட பார்த்துட்டோம் இல்லையா. அவருக்கு நெற்றிக்கண்ணில் தானே இருந்த நெருப்பெல்லாம் வரும் இல்லையா. அப்போ அவருக்கு வந்து அதுல இருந்து தண்ணியோ வேற எதுவும் எல்லாம் வராது, புகையெல்லாம் வராது, அதுல இருந்து என்ன வரும், நெருப்பு மட்டும்தான் வரும். அப்ப என்னன்னா நம்மளுடைய புருவ மத்தியில ஆக்னா சக்கரத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம், நெருப்பு இருக்குது அப்படிங்கிற. அதுல இருந்து தான் வந்து யார் வந்தாங்கன்னு சொல்றாங்க, அதுல இருந்தான முருகனை பிறக்கிறார் இல்லையா. ஸோ அப்போ முருகனுடைய தன்மையை பிறப்புக்கு காரணமா இருக்கிறது, முருகனுக்கு வந்து பிறப்பிடமா இருக்கிறது சிவனுடைய பூர்வ மத்திங்கிறத நம்ம என்ன சொல்லலாம். அதுல இருந்து நெற்றிக்கண்ல இருந்து வந்த அந்த நெருப்புடைய தன்மை தான் சரவண பொய்கையில விழுந்து வந்ததா தானே நம்ம ஊர்ல வந்து கந்த புராணத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கரெக்டா. அப்ப அந்த
நெருப்பு அங்க அவர் கண்ணுல 3வது கண்ணுல அவர் நெருப்பு ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து நெற்றிக்கண் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவனுக்கு மட்டும்தானே இருக்கு, வேற யாருக்காவது இருக்குதா? இல்ல. ஸோ தேவிக்கும் இருக்குது. ஸோ தேவியும் 3வது கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பைரவின்னு பேர். அப்ப அந்த மாதிரி 3 கண் இருக்கக்கூடிய தன்மை எதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கறதையும் ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கல. இந்த ஆக்னா சக்கரம்ங்கிறது எதுக்காக நம்ம வந்து குண்டலினி தந்திரால பேசுறோம் அப்படின்னா, அது நெருப்பு தூண்டப்பட்ட ஒரு பகுதி அது. அப்ப நம்ம பூர்வ மத்தியில என்ன செய்யறோம், ஒரு நெருப்பை தூண்டுறது அப்படிங்கிறது தான் ஆக்னா சக்கரத்தோடைய சமாதி. இப்ப அங்க வந்து நம்மளுடைய பிராணசக்தி ஃபுல்லா அங்க லோட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த ஆக்னா சக்கரத்துல ஓபன் பண்ணி என்ன செய்யறீங்க, எல்லாத்தையும் எரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவன் என்ன பண்ணாரு, ஓபன் பண்ணாரு, மன்மதன் பஸ்மம் ஆயிட்டான் இல்லையா? அதுதானே சிவபுராணத்துல பாக்குறோம் இல்லையா? பக்கத்துல வந்து அவர் எழுப்பும் போது கண்ணை, இந்த கண்ணை திறக்காம அந்த கண்ணை திறந்துட்டார். ஸோ முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, பஸ்மம் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு நம்மளுடைய மன்மதன் என்ன செய்ய போறாரு, நம்மளுக்கு வந்து மன்மதன் 24 hours நான் ஸ்டாஃபா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து அந்த மன்மதன்கிறது என்ன குறியீடா இருக்குது, நம்மளுடைய காம இச்சைகளை அது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த காம இச்சைகள் எல்லாம் போகணும்னா எதை திறக்கணும், அப்போ நம்மளோட நெற்றிக்கனை திறந்துட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்க போறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ குண்டலினி தந்திரம் அதைத்தான் வந்து நம்மளுக்கு ஒரு குறியீடாக, ஒரு சிம்பாலைசேஷனா நம்மளுக்கு சொல்லுது. இப்போ பைரவியும் அந்த மாதிரி தான். இப்போ சிவனுக்கு மட்டும் இல்லை, பைரவியும் அவங்க நெற்றிக்கனை திறந்துட்டாங்கன்னா முன்னாடி எது இருந்தாலும் என்ன ஆயிடும், அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சமாச்சாரமா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு 3வது கண்ணுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு காகங்கள், இந்த மாதிரியான பறவைகள் இருக்கு இல்லைங்களா, கிளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பறவைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கண் இருக்கும். ஆனா இந்த 2 கண்ணு சைடா தான் இருக்கும், இது முன்னாடி இருக்காது. அப்போ ஒரு காக்காயெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது ஒரு டிசைனா சைடா தான் பார்த்துருக்கிறீங்களா, இப்படி உங்களை நேரா பார்க்காது. ஏன்னா அதுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு நேரத்துல அதுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும். இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் ஃபுல்லா பார்க்கும், இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும். ஆனா முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் சேர்த்து அதனால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தலையை திருப்பி சைடா தான் உங்களை எப்படி பார்க்கும். அப்போ அதுக்கு வந்து 2 கண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு காட்சி ஒண்ணுதான் தெரியுது அப்படிங்கறது பேசிக்கா இருக்கு. இதே மாதிரி இந்த வண்டு பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, இப்ப தேனி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு முன்னாடி. அப்ப அதுக்கு ஒரே ஒரு கண் இருக்கிறதுனால சிம்பிளா நம்ம இப்படி புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு போட்டோவை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா, இந்த போட்டோவை வந்து நீங்க ஒரு புகைப்படத்தை எடுத்து கையில பாக்குறீங்க. அப்ப நம்ம வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் டைமென்ஷன் சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, ஒய்ன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? ஏன்னா அது பிளாட் தானுங்க, அது 3 டைமென்ஷன் இல்லை. அப்போ நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாக்குற மாதிரி 2 டைமென்ஷனை அதுல பார்க்கலாம். அப்போ இதை வந்து ஒரு பூச்சியும் புழுவும் அதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கிற காட்சிகள் அதுக்கு எப்படி தெரியும்னா எக்ஸ் அண்ட் ஒய்யா தான் தெரியும். அப்போ அந்த ஒரு கண்ணு இருக்கிறதுனால அதுக்கு 2 டைமென்ஷன் தான் பார்க்க முடியும். அதே வந்து இந்த மாதிரியான பறவைகள் பார்க்கும் பொழுது, மிருகங்கள் பார்க்கும்போது அதுக்கு 2 கண்ணு இருக்கும். ஆனா அது பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசா நம்ம பார்க்குற மாதிரி அதுக்கு கண்ணுல பார்வை இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட கண் வந்து நம்மள மாதிரி பிளாட்டா இல்லை. அந்த கண் என்ன ஆகுது, அந்த மிருகங்களுக்கு ஒரு நாயா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி அது பின்பொடங்கி உடங்கி இருக்குதுங்களா, அதனால அதுக்கு வந்து பார்வைகள்ல வந்து முழுமையான பார்வை அதுக்கு இருக்காது. ஸோ அப்போ அது 2 கண் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யும் அப்படின்னா, அதை நேரு கொண்டு பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம் சரியான ஒரு உயிரினமா மாறும் பொழுது, குரங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானே ஃபிளாட்டா இருக்குது, அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா 3 டைமென்ஷனலா பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது, ஒய்ன்னு ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில வந்திருக்கக்கூடிய எவ்வளவு லென்த்தா இருக்குதுங்கிறதையும் ஜெட்டுங்கிற ஆக்சிஸையும் சேர்த்து என்ன பண்ணும், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் பாருங்க. அப்ப பறவைகளுக்கும் என்னன்னு தெரியுங்க, இந்த புழு பூச்சி மாதிரி அது எக்ஸ் ஒய் தான் தெரியும், ஏன்னா அது ஒரு கண்ணில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ குரங்கு, சிங்கம், புலி, யானை இதெல்லாம் வரும்பொழுது அதோட கண் என்ன ஆயிடுது, முன்னாடி ஃபிளாட்டனா நிக்குது. அப்போ மனிதர்கள் மாதிரி இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் அப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண் இருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் பார்க்குது, 2 டைமென்ஷன் பார்க்கு. 2 கண் இருக்கிற நம்ம 3 டைமென்ஷன் பார்க்குறோம். நம்மளுக்கு 3 கண் இருந்ததுன்னா 4 டைமென்ஷன் பார்ப்போம், ரொம்ப சிம்பிள். அப்ப நம்மளுக்கு 3வது கண்ணு நமக்கு திறந்துருச்சுன்னா, சிவன் மாதிரியோ பைரவி மாதிரியோ நம்மளுக்கு 3வது கண்ணு திறந்துருச்சுன்னா நம்மளுக்கு அங்க ஒரு கண் இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணி, கண்ணுனா நம்ம இருக்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப சிந்திச்சிடாதீங்க. ஏன்னா அதுல பவர் கம்மியாயிருச்சுன்னா இங்கேயும் ஒரு கிளாஸ் போடணுமானலாம்.
அதனால நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அது வந்து அந்த ஆக்னா சக்கரத்தை தான் கண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆக்னா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு நம்மளுக்கு அங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அங்க லைட் வந்துருச்சுன்னா, அப்ப நம்ம பார்க்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னா 4th டைமென்ஷன் பார்க்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நம்மளுக்கு 3 டைமென்ஷன் தான் தெரியும். அப்ப நம்ம வந்து இந்த பிரயாகுங்கிறதுக்கான அடிப்படையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்ன சக்கரம் வந்து இங்க இருக்கு. இது வந்து இந்த பூமியோடைய ஆக்ன சக்கரம் இங்க இருக்குது. இங்கேயும் வந்து நம்மளுடைய ஆக்ன சக்கரம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்புறம் இந்த சூரிய மண்டலத்துடைய ஆக்ன சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன், சந்திரன், குரு இது 3 ஒண்ணு சேர்ந்து நீங்க நின்றுட்டு இருக்குது இப்போ. அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னா போன மாசமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாமே. அப்ப சூரிய மண்டலத்துடைய ஆக்ன சக்கரமும் பூமியோடைய ஆக்ன சக்கரமும் நம்மளுடைய ஆக்ன சக்கரத்தையும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து தொடர்பு படுத்தினோம்னா நம்மளுக்கு அந்த ஆக்னான்னு சொல்லக்கூடிய அந்த பிரயாகுங்கிறது, அதாவது இங்க மட்டுமே 3வது கண்ணுல மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஆகுங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றம் அடையும். அதுதான் பிரயாகுன்னு சொல்றோம். வந்து பிரயாகுங்கிறதோடைய அடிப்படையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏதோ ஒண்ணு 4th டைமென்ஷன்ஸ்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை நான் விளக்கிட்டு. அதனால நீங்க பாக்குறதெல்லாம் இங்க எல்லாம் உங்களுக்கு 3 டைமென்ஷனா தான் தெரியும். ஏன் நம்மளுக்கு இன்னும் 2 கண்ணு தான் இருக்கு. அப்ப நம்ம 3வது கண்ணையும் திறந்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 4th டைமென்ஷன், அந்த 4th டைமென்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய மல்டி டைமென்ஷன்ஸ்குள்ள போகக்கூடிய அந்த பாதைகள், அந்த போர்ட்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு இங்க கிளாரிட்டியே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்லலாம். இதுக்கான திறப்பு இங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த பிரயாக்ராஜ் அப்படின்னு இதுக்கு முழு பேர் சொல்றாங்க. ராஜ்னா ராஜ்யம்னு அர்த்தம், அதாவது இடம், சூழல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரயாக்ராஜ்னு இதுக்கு வந்து நம்ம இதுல சொல்றோம். இதே போல நம்மளுடைய இந்தியாவில் வந்து 5 பிரயாகைகள் இருக்கு. பஞ்ச பிரயாகுன்னு அதுக்கு பேர். இது வந்து இது சேராது, இது பிரயாகராஜ், இது எல்லாத்துக்கும் உச்சமானது. இது போக 5 பிரயாகைகள் இருக்கு. ஏன்னா சிவனுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு முகம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய சிவன் வேற. அதனால நீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நாங்க எல்லாம் போட்டோல ஒன்னே ஒரு தலை தான் பார்த்துருக்கோம்னு சொல்லாதீங்க. சிவனுக்கு 5 தலை இருக்குது. அதனால 5 தலையா இருக்கக்கூடிய சிவன் ஒவ்வொரு தலையிலையும் 3 கண் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஆனா அவருக்கு ஒரே ஒரு தலை மட்டும் தான் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டோம். அப்ப அவருக்கு அந்த வாமபாகம், அகோரம், அது மாதிரி அவருக்கு 5 தலைக்கு 5 பெயர்கள் இருக்கு. சதாசிவம், மகேஸ்வரம் அப்படின்னு எல்லாம். அப்ப அந்த 5 தலைகளுக்கு 5 பெயர்களுக்கும் 5 3வது கண் இருக்கும் போது, அப்போ கண்டிப்பா இங்க வந்து என்ன இருக்கணும், ஒவ்வொரு தலைக்கு ஒரு 3வது கண் இருக்கிற மாதிரி 5 இடத்துல அந்த பிரயாகி இருந்துதான் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட்னு சொல்லக்கூடிய பக்கத்து ஸ்டேட்ல போனீங்கன்னா அங்க வந்து தேவ பிரயாக், நந்த பிரயாக், கர்ண பிரயாக், விஷ்ணு பிரயாக் அப்படின்னு 5 வகையான பிரயாகைகளை நீங்க பார்க்க முடியும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரயாகுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு சமாச்சாரம் இல்லை. அந்த மாதிரியான பிரயாகைகள்லாம் சின்ன சின்னதா இருக்கு. இருக்கிறதுலே பெரிய பிரயாக இது எங்க இருக்குதுங்க, இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கு. அதனால இதைத்தான் நம்ம பிரயாக்ராஜ்னு சொல்றோம். இப்போ பிரயாகைனா என்ன, அதோடைய தாத்பரியம் என்னங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம பிரயாகையோடைய முக்கியத்துவம் என்ன, இங்க ஏன் முக்கியமா அந்த 3வது கண்ணா இருக்கக்கூடிய ஆக்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரயாகுங்கிறதோடைய தன்மையை நம்ம இங்க திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதோட அவசியம் என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மாதிரியான பல பரிமாணங்களை பார்க்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா அதை திறக்கலாம். இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மெதுவாக திறந்துக்கலாம்னா நம்ம 2 கண்ணோட ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு அதோடைய ஆற்றலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் முழுமையாக்கி நம்மளுடைய 3வது கண்ணை திறந்து இங்கே வெறும் டென்ட்டும் கூட்டமும் மட்டும் இல்லை, இதை தாண்டி வேற என்னமோ நிறைய விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முற்படலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இடம் வந்து பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய பிரயாகைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய 3வது கண்ணோடைய தொடர்போட இதை தொடர்புபடுத்தி இந்த இடத்த வந்து வேற பரிமாணங்களை பார்க்கறது தான் முக்கியமா கும்பமேளா இங்க வரவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.